அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நிறைய விடயங்களை நம்ம பேச இருக்கோம். பேசுறதுக்காக கொட்டி கிடக்குது கண்டென்ட். வழக்கம் போல அணில்களில் ஆரம்பித்து இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட் வரைக்கும் நிறைய சம்பவங்கள் இருக்கு, நிறைய விவரங்கள் இருக்கு. இன்னைக்கு பேசிடுவோமான? கண்டிப்பா பேசுவோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய நிகழ்வு மரங்களின் மாநாடு. வழக்கமா பார்த்தா எல்லாமோ கிண்டல் கேலிலாம் நடந்தது வழக்கமா. ஆனா அதை விட சிறப்பா, நம்ம எதிர்பார்த்ததை விட பல மடங்கு சிறப்பா இந்த மரங்களின் மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு. அதை பத்தி நம்ம பேசுவோம். ஆனா தனியாவே அதுக்கு தனியா ஒரு வீடியோ போடணும்னு, ஏன்னா அவ்வளவு விடயங்கள் அங்க நடந்திருக்கு. அங்க சாதாரணமா ஒரு பதாகை வைத்ததுல ஆரம்பிச்சு எல்லாரும் மரங்களுக்கான மாநாடு எப்படி பதாகைகள் வைப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருந்தாங்க. ஆனா துணியில பதாகைகள் செய்து துணி பதாகைகள் வைத்து சிறப்பா சுற்றுச்சூழல் வாசகர் அதை நடத்தி இருந்துச்சு. அவங்களுக்கு இந்த காணொலி மூலியமாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அடுத்து இது போல ஒரு காணொலியை போட்டு அவங்கள வாழ்த்த வேண்டியது இருக்கு. மரங்களின் மாநாடுக்கு மட்டும் தனி காணொலி வச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி சல்மான் சொன்ன மாதிரி பேச வேண்டிய அதிமுக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்கு. விநாயகர் சொல்லி போட்டு ஆரம்பிங்க சல்மான். வணக்கம், வாங்க காணொலிக்குள்ள போலாம். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. நீ சல்மான், பிள்ளையார் சொல்லி போட்டு முடிவு பண்றதுன்னு உங்களுக்கு உறுதியாகி போச்சு. அப்படி என்னதான் வச்சிருக்கீங்க அணிலை பத்தி? அண்ணா, அணில்களை பத்தி கண்டென்ட் ஆன தேவை. அவங்க பேசினாலே நம்ம கண்டென்ட் தான். உண்மைதான். இப்ப அணில்களுக்கான ஒரு செய்தி தொடர்பாளர் ஒருத்தர் இருக்காரு தெரியுமா? மணி, லயோலா மணி. அந்த லயோலா மணி இதுக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு, பாத்துருக்கீங்களா? அத என்ன இந்த தீண்டாமைக்கு எதிராக விஜய் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு கேட்கும்போது, தீப்பண்டம் எடுத்து தீண்டாமை கொளுத்து இதுதானே கருத்து அப்படின்னு பேசியிருக்காரு. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? ஆமா, அது பாத்தீங்களா? அது பார்த்தேன். பெரிய வைரல் அது. ஆமா, அது என்னன்னா அவங்களுக்கு எது எடுத்தாலும் சினிமா தான் அவங்களுக்கு. ஆமா, அதுல இருந்து இன்னும் அவங்க வெளியே வர எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியாது. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். அப்புறம் எல்லாமே சினிமால தான் ஆரம்பிச்சு. இப்ப என்னன்னா, இதே லயோலா மணி இன்னொரு பேட்டி ஒண்ணு கொடுத்திருக்காங்க. என்ன சொல்லிருக்காப்ல? ஆதார் கார்டு இருந்தா ஆதார் கார்டை வச்சு நாங்க உறுப்பினர் சேர்க்கிறோம். அதுல ஆதார் கார்டு நம்பரை போட்டாலே அவங்களுடைய எல்லா டீடைல்ஸும் வந்துருமா? இப்ப ஆதார் கார்டு நம்பர் போட்டாவே எல்லாமே வந்துருங்க. A to Z உங்களை பத்தி நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, உங்க வீடு எங்க இருக்கு, உங்க பின்னாடி என்ன குற்ற பின்னணி இருக்கு என்பது எல்லாமே ஆதார் கார்டுலயே வந்துரும். பேசாத பத்தி தேவலாம் பேசிட்டு இருக்காத. பிரச்சனை உண்டாகாத வேலை இல்ல சார். ஏதாவது கலவரத்தை உண்டாக்கிட்டு இருப்பான். பேசவே இல்ல, யாரும் கண்டுக்காதீங்க உன. ஆமாப்பா, நானும் பார்த்தேன். வீட்டு அட்ரஸ் எடுத்துடலாம், இதை எடுத்துடலாம், அதை எடுத்துலாம் எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த பேட்டி எடுத்தவரு, நான் ஒரு ஆதார் கார்டு கொடுக்குறேன், ஒரு டீட்டெயில் எடுத்து கொடுப்பான்னு கேட்காம விட்டாரு. சட்டத்தை கையில எடுத்துக்காத. ஆனா இதுல நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். சிவகார்த்திகனுடைய ஒரு படம் வரும்ல, அந்த படத்துல மேயருக்கும் மேஜருக்கும் வித்தியாசம் கேட்பாங்க. ஆமாமா, நானும் பார்த்தேன். அதுல சார் 18 வயசு கீழே இருந்தா மேயர், அது மைனர்ரா. அதாவது இன்னொரு அதுல சிறப்பான விஷயம் என்னன்னா, 18 வயசுக்கு மேல இருக்கீங்க மேஜரு அப்படின்னு சொல்லுவாங்க. 19 வயசு மேயர்னா என்னன்னு தெரியுமா? 18 வயசுக்கு மேல இருக்கவங்களாம் மேயர் சார். டேய், அது மேஜர்ரா. சரிதான். அப்ப 19 வயசு மேல இருக்கவங்களா? டேய், அதுவும் மேஜர் தான்டா. இதெல்லாம் மைனர் கூட தெரியுமாடா? இவ்வளவு ஹெவி நாலேஜை வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் எங்கடா வேலை செய்யறீங்க? இல்ல, எனக்கு தெரியல. அதுதான் இவங்க அச்சதுல இவங்களுக்காக அந்த காமெடி பொருந்தும். இப்ப என்னன்னா, ஆதார் கார்டு வச்சா எல்லாமே எடுத்துடலாம். வழக்கு இருக்கு, வழக்கு இல்ல, பேங்க் பேலன்ஸ் எல்லாமே எடுத்துடலாம். அதை எப்படியா தற்கூரி நீங்க எடுக்க முடியும்? ஒரு தனிப்பட்ட நபரால் அதை எடுக்க முடியாது. ஒரு ஆர்கனைசேஷனால எடுக்க முடியாது. அரசு நினைக்கணும். அரசு கிட்ட தான் அதோட ஆக்சஸ் இருக்கு. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. இதெல்லாம் தெரியாத தற்கூரின்னா கோச்சிக்கிறாங்க. வேற வழி இல்ல, சொல்லிதான் ஆகணும். உங்கள் செயல்பாடே உங்களை உயர்த்தும். அவ்வளவுதான். சரி, பிள்ளையார் தூக்கி போட்டாச்சு. அடுத்து மெயினான விஷயத்துக்கு வருவோமா? இப்ப நம்மளுடைய திருவள்ளூருடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா சசிகாந்த் செந்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. சங்கர் மச்சான். ஆமா, உனக்கு பதில் கொடுத்தாரப்பா? போன இதுல கேட்டான். இன்னும் வரலையா? எப்படி வரும்? வர்றாது. வாயில புண்ணா
வாந்தி வருதா? ஊமையா? எத்தனை வாட்டி தான் சவால் வர்றது? வாங்க சவுக்கு சங்கர். சவுக்கு சங்கரை விடுவோம், சவுக்கு சங்கர் மச்சான இழுப்போம். இப்ப ஏன் மருத்துவமனை அனுமதின்னு தெரியுமா? என்ன விஷயம்? உண்ணாவிரதம் இருந்தாருன்னா. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். அவரு மாதிரி இல்ல ஹச்சத்தை வேணும்னு உண்ணாவிரதம் இருக்காருன்னா கொடுத்ததே இவங்க தானே அயோக்கிய பயலுங்க. உண்ணாவிரதம் இருக்க வைப்பாங்களா அவங்க? அதையும் செய்வாங்களே. இப்ப எதுக்காக உண்ணாவிரதம் நீங்க கேட்கணும்? சொல்லுங்க. எதுக்காகனா மாணவர்களுடைய தமிழக மாணவர்களுடைய பணம் சேர வேண்டிய பணம், அந்த கல்வித்துறைக்கு வர வேண்டிய பணம் வந்து அரசு கிட்ட இருக்கு, மாநில அரசு கிட்ட இருக்கு. பாஜக கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்குது, பிஜேபி சதி செய்யுது அப்படின்னு உண்ணாவிரதம் உட்கார்ந்துருக்காரு. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவிடா. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். இவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். ஆமா. இவர் பாராளுமன்றத்துல பேசினாரா இந்த விஷயத்த? இன்னைக்கு அஷ்டமி, நாளைக்கு நவமி, நாளை கழிச்சு பாத்துக்கலாமா? அதுக்கு வருவோம். முதல்ல இவர் யாருன்னு தெரிஞ்சுப்போமா? சொல்லுங்க. முதல்ல இவர் வந்து 2009 வந்து காங்கிரஸ்ல சேர்றாரு. 2009 வந்து ஐஏஎஸ் இருக்காரு. ஐஏஎஸ் இருக்கும்போது கர்நாடகால போஸ்டிங். 10 வருஷம் வந்து ஐஏஎஸ் பயணிக்கிறாரு. ஒரே மாநிலத்துல 2 மாவட்டத்துல இருக்காரு. 10 வருஷம் பயணிக்கிறாரு. பயணிச்ச பிறகு 2019 மோடி கவர்மெண்ட் உட்காருது. இவங்களுக்கு கீழே என்னால வேலை செய்ய முடியாது, ரிசைன் பண்ணிட்டு வந்த மாமனிதர் அவரு. என்னுடைய ராஜினாமா கடிதம். ராஜினாமாவா? இருக்கிற வேலையை விட்டுட்டு சாப்பாட்டுக்கு என்னடா பண்ண? அப்படியா? அதுதான் காரணம். அப்ப ரிசைன் பண்ணிட்டு காங்கிரஸ்ல இணைஞ்சிறாரு. காங்கிரஸ்ல இணைஞ்ச உடனே அவருக்கு கர்நாடகா காங்கிரஸ்ல தேர்தல் பிரிவுல போஸ்டிங் கொடுக்குறாங்க. அங்க வேலை செய்யறாரு. அதுக்கப்புறம் 2024 வந்து இங்க நம்ம திருவள்ளூர் மாவட்டத்துல திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதிக்கு நிக்கிறாரு. நின்று திமுக கூட்டணியில வென்றாரு. வென்ற பிறகு இப்ப பாராளுமன்ற கூட்டத்தொடர் போச்சு இல்லையா, இது சம்பந்தமா அங்க ஏதாவது கேள்வி எழுப்பி இருக்காருன்னா இல்ல, போண்டா சாப்பிட்டு சும்மா உட்காந்துட்டாரு. சூடா 2 பிளேட் போண்டா ரெடி. உண்மையை சொல்லணும்னா 2024 எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் எம்பின்னு எனக்கு இப்ப நீங்க இப்பதான் நீங்க ஞாபகம் படுத்துறீங்க. அதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட். அதுக்கு தானே இதுவா? அதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட். இன்னும் நிறைய இருக்கு, பேச நிறைய இருக்கு. சரி சல்மான், இப்ப இந்த உண்ணாவிரதன்றது எதுக்காக ஆரம்பிச்சாரு? என்னையில இருந்து ஆரம்பிச்சாரு? ஆனா இந்த உண்ணாவிரதத்துக்கான ஒரு மரியாதையே போயிடுச்சு. யாரால தெரியுமா? அது ஒரு ஆள் ஏற்கனவே இருக்காப்ல, கருணாநிதி. 2 ஏசி 2 என்ன இது இருந்து உண்ணாவிரதத்துக்கான அண்ணா ஹசார உண்ணாவிரதம் உட்கார்ந்தாரு. அந்த மாதிரி உண்ணாவிரதம் உட்கார்ந்து செத்து போவாங்கன்னு பார்த்தா அதுவும் சாவல. செத்துட்டாங்க. அப்பயே நம்ம அன்னைக்கே முடிச்சு விட்டு போயிருக்கலாம். சாவல. இதனாலேயே இந்த பழைய ட்ரெண்ட் இப்ப புதுசா ஒருத்தன் கிளப்பி விட்டுருக்கான். அதை கிளப்பி விட்டவன் சசிகாந்த் செந்தில் சிவனேன்னு உட்கார்ந்து சசிகாந்த் செந்தில கொண்டாந்து ரோட்ல இழுத்து விட்டவன். அது கடைசியா சொல்லுவோம் யாருன்றதையே மக்களுக்கு நம்ம வெளிச்சம் போட்டு காட்டுவோம். கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப சசிகாந்த் செந்தில் கடந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர்ல வாய் திறந்து இதுக்காக பேசல. இதுக்கு முன்னாடி அவர் எதையாவது பேசியிருக்காருன்னு பார்த்தா ஒரு ஆணி அங்க புடுங்கல. எப்படி துரைமுருகன் பையன் கதிரானந்த் போயிட்டு உட்கார்ந்து போண்டா பஜ்ஜி தின்னுட்டு வராரோ, அது போல இவர் ஒன் ஆஃப் த போண்டா மெம்பர்ஸ். அந்த மாதிரி இருக்காங்க. ஆமா. இவர் என்ன கோரிக்கை முன்வைக்கிறாருன்னா சாகுமுறை உண்ணாவிரதம். எதுக்குயா? என்னையா காங்கிரஸ் உடைய தலைவரை தன்னை ஆகணும்னு சாகுமுறை உண்ணாவிரதம்? ஏன்னா கூட இருந்தவங்க 20 பேரு. ஒரு காங்கிரஸ் உடைய பாராளுமன்ற உறுப்பினர். அவர் வந்து ரிட்டையர்ட் ஐஏஎஸ். அவர் உண்ணாவிரதம் உட்காராரு. அப்ப எப்படி இருக்கணும் அந்த உண்ணாவிரத போராட்டம்? ஏப்பா, ஒரு ஐஏஎஸ்ன்றீங்க, எம்பின்றீங்க, 20 பேர் வச்சுக்கிட்டு உண்ணாவிரதம் இருப்பீங்களா? காசு இல்லப்பா. உண்ணாவிரதம் உட்கார்ந்துட்டாரு 20 பேரோட. அன்னைக்கு செய்தியில பார்த்தா இந்த மாதிரி சசிகாந்த் செந்தில் உண்ணாவிரதம்னு வருது. நம்ம சரி என்னதான் கோரிக்கைன்னு பார்த்தா, தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய கல்வித்துறைக்கு சேர வேண்டிய பணத்தை, மாணவர்களுக்கு சேர வேண்டிய பணம் 2000 கோடி மத்திய அரசு நிறுத்தி வச்சிருக்கு. அது கொடுக்கும் முறை சாகுமுறை உண்ணாவிரதம்ட்டாரு. சரி, அப்படியே திரும்பி பார்த்தா இந்த பணம் எல்லாம் அங்க நிக்கிறதுக்கு என்ன காரணம்னு வரணும் இல்ல? கண்டிப்பா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? 1976ல 42வது அரசியல் சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது மத்திய பட்டியலுக்கு அந்த கன்கரண்ட் லிஸ்டுக்கு மாநில பட்டியல்ல இருந்ததை பொது பட்டியலுக்கு மாத்துறாங்க. அப்பதான் முத நடக்குது, மாத்துறாங்க. அது வந்து எமர்ஜென்சி பீரியடுக்கு பிறகு நடக்குது. அதை மாத்துறது யாருன்னு பார்த்தா இதே காங்கிரஸ். இதே கூமுட்டைகள். அப்ப கொடுத்தது கச்சத்தீவை கொடுத்தது யாரு? அவங்களே, காங்கிரஸ். திருப்பி எடுக்க போராடினது யாரு?
அவங்களே நாங்க புள்ளையும் கிள்ளி விட்டுருவோம், தொட்டிலும் ஆட்டி விட்டுருவோம். இதையெல்லாம் தாண்டி நீட் தேர்வு எதிர்ப்பு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. நீட் தேர்வு முதல்ல கொண்டு வந்தது யாருன்னு இருக்குல்ல, 2010 அந்த காந்தி செல்வன் நினைக்கிறேன், அந்த என்னோட நினைவு சரியா இருந்த காந்தி செல்வன் நாமக்கலுடைய பாராளுமன்ற உறுப்பினர். ஓகே, அவர் என்ன பண்றாரு, திமுகவுடைய கூட்டணியில காங்கிரஸ் ஆட்சி அமையும் போது அவர் அமைச்சரவையில கொடுக்குறாங்க. அப்ப அரசியல்ல நீட் தேர்வு கொண்டு வந்தது இந்த அயோக்கிய பயலுக்கு தான். ஏன் இப்படி பாக்குறாரு? அதாவது என்ன நடந்திருக்கும்னா, நம்ம இந்த ஈழப்போர் சம்பந்தமா எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடும், நம்ம மறைமுகமா இதை ஒண்ணு திணிச்சு விட்டுருவோம், திணிச்சிருக்காங்க அந்த நேரத்துல. அப்ப என்னன்னா, காங்கிரஸ் இப்ப போராடுறது கண்துடைப்பு, பிஜேபி கொண்டு வந்தது உண்மை. நம்ம என்ன கேக்குறோம், நீ வந்து பிள்ளையார் சொல்லி போட்ட, அவன் வந்து பேப்பரை ஃபில் பண்ணிட்டான், உனக்கு என்ன வித்தியாசம்? நீ வந்து மிதவாதமான பயங்கரவாதம், அவன் பயங்கரவாதமான பயங்கரவாதம். ஒய் பிளட் சேம் பிளட், ஒய் பிளட் சேம் பிளட், ரெண்டு பேரும் சேம் பிளட் சேம். இப்ப காங்கிரஸ்காரன் பிஜேபி காரனை பார்த்து குறை சொல்றதுக்கு தகுதி இல்ல, பிஜேபி காரன் காங்கிரஸ் பார்த்து குறை சொல்றதுக்கு தகுதி இல்ல. இதே அண்ணாமலை மாநில தலைவரா இருக்கும்போது காங்கிரஸ் இப்படி பண்ணுச்சு அப்படி பண்ணுச்சுன்னு கேட்டோம், நம்மளே கேட்டோம், நீ என்ன பண்ண, உனக்கு என்ன தகுதி இருக்கு? காங்கிரஸ் என்ன செஞ்சுச்சோ அதை 2 மடங்கு சேர்த்து மக்களுக்கு எதிராக செஞ்சவன் நீ. இப்ப பேசுறதுக்கு குறைந்தபட்ச தகுதி இருக்கணும்ல, அதுவும் இல்லையே. இப்போ இந்த நாடகம் எல்லாம் ஒண்ணு நடந்துட்டு இருக்குல்ல, இதோட பேக்ரவுண்ட் என்ன சல்மான், அத சொல்லுங்க. அதுதான் முக்கியம், மெயினான எடுத்துப்பட்டீங்க, அதுதான் முக்கியம். அதாவது கடந்த 2 நாளைக்கு முன்னாடி உண்ணாவிரதம் உட்கார்றாரு. உட்கார்ந்து 30ஆம் தேதி வந்து நேற்று வந்து அவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டு போச்சு, பிபி ஹை ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி 1 வாரத்துக்கு முன்னாடி சென்னையில இருக்கிற பிரபல நட்சத்திர ஹோட்டல்ல நம்மளுடைய அணில்களின் மேனேஜர் ஒருத்தர் இருக்காரு, உயர்ந்த மனிதர். அந்த உயர்ந்த மனிதரை இந்த மனிதர் போய் சந்திச்சிருக்காரு. அப்படியா? சந்திப்பு நடந்திருக்கு, உணவு பரிமாற்றம் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, ஏங்க நீங்க வந்து எக்ஸ்பீரியான காங்கிரஸ்ல இருக்கீங்க, காங்கிரஸ் ஒண்ணு உடைச்சு டிவிகேவோட வரணும், இல்ல நீங்க டிவிகேக்கு வரணும். முதல்ல நீங்க டிவிகேக்கு வரணும்னா முதல்ல நீங்க யாருன்னு தெரியணும். யார் நீ? ஒரு ஐடென்டிட்டி உருவாக்கணும்ல. சசிகாந்த் செந்தில் சொல்லி உங்களுக்கும் தெரியாது, கேமரா எடுத்துருக்க கேமராமேனுக்கும் தெரியாது. ஆமா. அப்ப சசிகாந்த் செந்தில் யாருன்றத காட்டணும்ல. ஒரு உண்ணாவிரதம் நீங்க உட்கார்ந்தீங்கன்னா மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டலாம், அதை காட்டியே ஆகணும். இப்ப பாருங்க அது என்ன சல்மான், இப்ப வந்து 2 கேள்வி இங்க இருக்கு, சொல்லுங்க. ஒண்ணு, இந்த தாவேகாவோட உயர்ந்த மனிதர் பேரே சொல்லுவோம் ஆதவர்ஜுனா இந்த சசிகாந்த் அவர்களை சந்திச்சதோட நோக்கம் ஒரு கேள்வி. இன்னொன்னு, உண்ணாவிரதத்தோட பின்னணி. இது 2த்தையும் விளக்குங்க. இப்ப உங்களுக்கு என்ன தெரியணும், லாட்ரி மார்ட்டினுடைய மருமகன் ஆதவர்ஜுனாவும் சவுக்கு சங்கரின் மச்சான் சசிகாந்த் ஏன் சந்திச்சாங்க, அதுதான் தெரியும். இந்த கேள்விக்கு நம்ம பதில் தரதுக்கு முன்னாடி இந்த கேள்விக்கான பதில தமிழ் மாநில காங்கிரஸ், தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை அவரே ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு, அதை பார்த்துட்டு வந்துருவோமா? கண்டிப்பா. என்னுடைய வேண்டுகோள், திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த உண்ணாவிரதத்தை கைவிட வேண்டும். காரணம் என்னவென்றால், நாடு முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் எல்லா வீடுகளிலும் இந்த ஓட்டு திருட்டு மிகவும் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது, விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நாம் இதை மடைமாற்றம் செய்வோமோ என்ற அச்சமும் நமக்கு இருக்கிறது. ஆகவே தலைவர் ராகுல் காந்தியை முன்னிறுத்தி அவர் எடுக்கும் போராட்டத்திற்கு நாம் அனைவரும் ஆதரவு கொடுக்க வேண்டும். உங்களுடைய உண்ணாவிரதத்தை இதோடு முடித்து கொள்ளுங்கள். ஒரு நல்ல நோக்கத்தோடு நீங்கள் அதை செய்திருக்கிறீர்கள். ஆனால் தருணம் இந்த தருணம் இல்லை. இது தலைவர் ராகுல் காந்தியுடைய வாக்கு திருட்டை மக்கள் எல்லாம் எல்லா வீடுகளிலும், எல்லா நகரங்களிலும், எல்லா கிராமங்களிலும், எல்லா தெருக்களிலும் பேசப்படுகின்ற தருணம் இது. இப்பொழுது நாமே அதற்கு இடையூறாக இருக்கக்கூடாது. இதுதான் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினருக்கு வேண்டுகோள். இன்றோடு தன்னுடைய உண்ணாவிரதத்தை முடித்து கொள்ளுமாறு அவருக்கு வேண்டுகோளை பத்திரிகை வாயிலாக வைக்கிறேன். இப்ப இந்த பேட்டியுடைய முடிவுல உங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னு, அதாவது இங்க 20 பேர் ஏன் இருக்கான்னு காரணம் தெரிஞ்சு போச்சு உண்ணாவிரதத்துல. சரி, அதாவது ஒரு தேசிய கட்சி, எத்தனையோ வருஷம் வந்து ஆண்ட கட்சி, இந்திய அரசு ஆண்ட கட்சி, ஒரு எப்படி சொல்ற, ஒரு எம்பி வந்து ஒரு கோரிக்கையை நிப்பாட்டி இது வைக்கிறாரு, உண்ணாவிரதம் வைக்கிறாரு,
மாநில தலைவர் அதை வேணான்னு சொல்றாரு. ஒரு போனை போட்டு நீங்க சொன்னாலே வேலை முடிஞ்சிருக்கணும். ஆனா பத்திரிகையில வந்து கோரிக்கை வைக்கிறீங்க. அப்ப உங்களுக்குள்ள என்ன நடக்குது முத? அப்ப இதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு செல்வ பெருந்தகை. அதை பாத்தீங்களா? என்ன காரணம்? கட்சியுடைய ஐடென்டிட்டியா இருக்கிற ராகுல் காந்தி வந்து வாக்கு திருட்டு சம்பந்தமா பேரணி போயிட்டு இருக்காரு, போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. அதை மடைமாற்றுகின்ற வேலையாக இவருடைய போராட்டம் இருக்கின்றாரு. சொந்த கட்சிக்கே சூனியம், சொந்த கட்சிக்காரன் சூனியம் வைக்கிறான். அப்ப இந்த சூனியத்தை வச்ச சூனியக்காரன் யாரு? பின்னாடி சவுக்கு சங்கரும் இதே ஆதவர்ஜுனாவும், இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த வேலை செய்யறாங்க. ஏன் இதை செய்யணும்னா, ஏற்கனவே செல்வ பெருந்தகை மாநில தலைவரா வர்றதுக்கு முன்னாடி அந்த லிஸ்ட்ல எப்படியாவது தன்னுடைய மச்சான் பேரை கொண்டு வந்துடணும் அப்படின்னு குட்டிகரனை அடிச்சு இல்லாத குரல் வித்தையெல்லாம் காமிச்சு இதுக்காக படாத பாடுபட்டவர் யாரு தெரியுமா? சவுக்கு சங்கர் தான். அண்ணன் சவுக்கு சங்கர் தான். அதான் நம்ம என்ன கேள்விப்பட்டோம் அப்படின்னா, தலைவர் தான் என்னால வர முடியல மச்சானுக்கு, அட்லீஸ்ட் எம்பியாவது கொடுங்கன்னு கேள்விப்பட்டு அதை வாங்கி கொடுத்ததா தகவல் அது வந்துருச்சு. இப்ப என்னன்னா, நான் என்ன கேக்குறேன், நீ வந்து அதிமுக வேலை செஞ்சுட்டு இருக்க, சைட்ல டிவி கேக்கு வேலை செஞ்சுட்டு இருக்க, அங்கிட்ட ஒரு தகவல் அடிச்சுக்கிட்டு இருக்க, இங்கேயும் தட்டு இங்கிட்ட ஒரு தட்டு, இங்கிட்ட ஒரு தட்டு தட்டிக்கிட்டு இருக்க. வாங்கின காசுக்கு அங்க ஒரு குத்து, இங்க ஒரு இங்க வேணும்னா இங்க ஒரு குத்து, அங்க வேணும்னா அங்க ஒரு குத்து, தேவைப்பட்டா இங்கேயே ஒரு குத்து குத்து, சென்டர்ல ஒரு குத்து குத்துதான். உனக்கு ஏன் இந்த மாமா வேலைன்னு கேக்குறேன். அவங்க கட்சிக்கார அவங்க கட்சியில பல பிரச்சனை இருக்கு. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியை சொப்பன சுந்தரிக்கார மாதிரி தான் பல பேருக்கு இந்த உதாரணம் பொருந்தும். இந்த காங்கிரஸ் கமிட்டி யாவ வச்சிருக்கான்னு தெரியல. அப்ப இந்த இவருடைய உண்ணாவிரத போராட்டம் இருக்குல்ல, இந்த உண்ணாவிரத போராட்டம் தன்னுடைய காங்கிரஸ் கட்சியுடைய ஐடென்டிட்டியா இருக்கிற ராகுல் காந்தியுடைய போராட்டத்தை மடைமாற்றம்னா, இங்க டிவி கேக்காரனும் சவுக்கு சங்கரும் சேர்ந்து எப்படி ராகுல் காந்திக்கு செக் வைக்கிறாங்க பாத்தீங்களா? என்னென்ன வேலை பார்த்திருக்காங்க உள்ள புகுந்து அவங்க. ஆனா இதெல்லாம் ஓகேண்ணே, எக்ஸ்பீரி ஆன உண்ணாவிரதத்தை எனக்கு கையில் எடுத்தாங்க. வேற வழி இல்ல. அவங்களுக்கு என்னன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சது இந்த உண்ணாவிரதம் ஒண்ணு இல்ல அப்படின்னா பேரணின்னு ஒண்ணு நடத்துவாங்க. 20 பேர் வச்சுட்டு பேரணி நடத்த முடியாது. கரெக்டா? அதனால உண்ணாவிரதத்தை பிடிச்சிட்டாரு. அதான் இப்ப என்னன்னா, உண்ணாவிரதம் வந்து 2 நாள்ல இருந்து பிபி ஏறிடும். ஏறி இருக்கே, பின்னாடி என்ன நடந்துச்சு அதையும் சொல்லுங்கப்பா. 2 நாள்ல பிபி ஏறி இருக்கு. என்னன்னா, அங்க இருந்து டெல்லியில இருந்து ஒரு போன் வந்திருக்கு. போன் வந்து, நீ இப்ப எந்திரிக்கல மொத்தமா தூக்கிடுவோன்ட்டாங்க. இங்க இருந்து போனா நடு ஆத்துல தான் நிக்கணும். போயிட்டு எம்பி பொறுப்பு ஏதோ திமுக ஏதோ 5-10 கொடுப்பா, ஏதோ கான்ட்ராக்ட் கொடுக்கும்போது கையெழுத்து போட்டு ஏதோ பொழைச்சிட்டு இருக்காப்ல. அந்த பொழப்புக்கும் இவங்க 2 பேரும் சேர்ந்து வேட்டு வச்சு விட்டுருவாங்க. உள்ளதும் போச்சு நொல்ல கண்ணேன்னு உட்கார வேண்டியதான். இப்ப அதனாலேயே நேரா போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்துருவோம் அப்படின்னு ஒரு டாக்டர் செட் பண்ணி இவங்களா கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி உண்ணாவிரதம் முடிச்சிட்டாங்க. சவுக்கு சங்கர் ஒரு நாடகம் போட்டாரு, இவங்க ஒரு நாடகம் போட்டு டாக்டர் ஒரு நாடகம் போட்டு முடிச்சிட்டாங்க. இப்ப என்ன தெரியுமாண்ணே, இவங்களுக்கு சொந்தமா ஒரு அறிவு கிடையாது, சுய அறிவுன்னு ஒண்ணு கிடையாது. இந்த என்னதான் ஐஏஎஸ் படிச்சிருக்காரு, எப்படியும் படிச்சுதான் பாஸ் பண்ணிருக்காரு, நல்ல பண்பாளரு, நல்ல ஒரு திறமை இருக்கிற ஆளுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். நல்லா படிச்ச ஆளு, நிறைய புத்தகங்கள் படிப்பாரு நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னா, இந்த ஆளுக்காக சுய அறிவு இருக்காது. சேர்ந்த இடம் அப்படிப்பா. சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர் சொல்றான்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் சொல்றான்னு சொல்லி நீ போயிட்டு நடு ரோட்ல நின்னா, அதான் சொல்லுவாங்கல்ல, வேண்டிகிட்டே கட்டு போறது. செஞ்சோற்று கடந்தீர்க்க சேராத இடம் தேர்ந்து வஞ்சனை செய்தாயடா சசி, என்ன செய்யறது? அது வரைக்கும் போச்சு. இப்ப என்னன்னா, இந்த பிரச்சனைய காங்கிரஸ் கமிட்டி எப்படி கையாளும் நினைக்கிறீங்க சல்மான்? இப்ப நீங்க என்ன கேட்க வரீங்கன்னா, இவங்க 2 பேர் பண்ற கூத்த காங்கிரஸ் மேலிடம் என்ன செய்ய போகுது, எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுன்றத என்னோட கேள்வி அப்படின்ற கேள்வி. இவங்க 2 பேருமே ஒரு பொருட்டு கிடையாது அவங்களுக்கு. சரி, 20 பேர் வச்சுக்கிட்டு எம்பியா இருக்க உண்ணாவிரதத்தை அவங்க கண்டுக்கும் போறது இல்ல. சரி, செல்வ பெருந்தகையாவது அவருடைய பின்னணியை வச்சு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு ஒரு முற்படலாம். ஏன்னா செல்வ பெருந்தகை மேல சவுக்கு சங்கர் அவ்வளவு குற்றச்சாட்டு வச்சோம், ஒண்ணும் செய்ய முடியல. அந்த ஆதாரத்தோட வச்சோம், ஒண்ணுமே செய்ய முடியல. அதனால மேலிடம், காங்கிரஸோட மேலிடம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு செல்வ பெருந்தகை தான் ஆதரவா இருக்கிறதுக்கு நான் நினைக்கிறேன். அது என்னோட இது. அப்ப விரைவில் சசிகாந்த் செந்தில் நீக்கப்பட வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு நீக்குவாங்க, இல்லாட்டி அவரே டிவிக்குள்ள போய் சேர்ந்துருவாரு. இதான் நடக்கும்ன்றது நான் நினைக்கிறேன். சரி, இப்ப இந்த காங்கிரஸ் உடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், மக்களால் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இப்படி ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்தி இருக்காரு. இதோடைய பின்னணியில ஆதவ அர்ஜுனா இருக்காருன்றது சோர்ஸ் மூலியமா நமக்கு தெரிய வருது. இது காங்கிரஸ் தலைமைக்கு தெரிஞ்சிருக்காதா?
ஒருவேளை தெரிஞ்சதுனாலதான் இந்த அமைதி காக்குறாங்கன்றது கூட இருக்கலாம் இல்லையா? தெரிஞ்சதாலதான் நான் சொல்றேன், அந்த இடத்துக்கு தான் நம்ம வரணும்ன்ற. தெரிஞ்சதாலதான் கட்சியுடைய மாநில தலைவர் வந்து வெளிப்படையா ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறாரு. ஏன்னா இந்த விஷயத்த முடிக்கிறதா சொன்ன மாதிரி ஒரு போன் கால்ல முடிச்சுட்டு போயிருக்கலாம். முடிச்சுட்டு போயோ அதெல்லாம் வேணாம், சும்மா இருந்துட்டு போக போறாரு. ஏன்னா நம்மளுடைய தேசிய தலைவர் உங்களுடைய தேசிய தலைவர் ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஒரு பெரிய விஷயம். அதுக்கு எதிரா நீங்க பண்றீங்க, இன்னொருத்தர் பண்றாங்கன்னும் போது ஏதோ சட்டச்சிக்கல் இருக்குல்லங்க. இப்ப என்னன்னு இப்ப இங்க வந்து ஆதவ அர்ஜுனா வந்து பெரிய ஒருத்தன ஒரு வியூக வகுப்பாளர் நினைச்சிட்டு அலைஞ்சிட்டு இருக்காப்ல. விஜய் அதை நம்பிட்டு ஆடிட்டு இருக்காரு. இந்த சசிகாந்த் செந்தில அதுல பலியாக போறன்றத என்னுடைய கருத்து. என்னன்னா காங்கிரஸ் பேசட்டும், காங்கிரஸ் பேசுறதுக்கு இது முதல்ல தான் செஞ்சிருக்க தவிர காங்கிரஸ் உணரணும் இல்ல. கண்டிப்பா பிஜேபி மனித விரோத கட்சினா காங்கிரஸும் அப்படிதான். எங்களுக்கு ரெண்டுமே ஒரே பார்க்கணும். இப்போ பாஜக காரன் நீட் தேர்வுக்கு எதிராக நாளைக்கு காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும்போது பேசினா இதே மாதிரி தான் அடிப்போம், உறுதியா. சரிங்களா? காங்கிரஸ் கட்சித்தீவை பத்தி பேசினா இதை விட வேகமாவே அடிப்போம். கண்டிப்பா இதுதான் நம்மளுடைய கருத்து. அப்ப ரெண்டையும் பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்ல. பாலாபுரம் சவுக்கு சங்கருடைய கருத்தையும் கேட்டு இந்த ஆதவ அர்ஜுனா ஏன் வளர்ந்துருக்கோம், ஏன் இந்த தண்டிக்கு வளர்ந்துருக்கோம், ஒன்லி வளர்ந்துருக்கும், இதுதான் வளர்ந்துருக்கே தவிர இது ஒண்ணும் இல்ல. அப்ப இவங்க பேச்ச கேட்டுட்டு ஒரு ஐஏஎஸ் ரிட்டையர்ட் ஐஏஎஸ் அதிகாரி, ரிட்டையர்டான ஐஏஎஸ் அதிகாரி இப்ப நடுத்தர்ல வந்து அங்கேயும் பொழப்பு போய் இங்கேயும் பொழப்பு போய் நடுத்தர்ல நின்னு நாளைக்கு புள்ளகட்டிக்கு சோறு இல்லாம நடுத்தர்ல நிக்க போகுது. அதான் நடக்க போகுது. அப்ப இதோட இந்த வீடியோ முடிச்சிருவோம். அடுத்த நிகழ்ச்சி மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.